KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். ராமநாதபுரம் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனிமுத்தன். வணக்கம் சோனிமுத்தன். தற்போது ராமநாதபுரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது, அதனை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதலே தற்போது வரை கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி இருப்பதால பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில ராமநாதபுரம் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு தொடங்கி தற்போது வரையில விடிய விடிய விட்டு விட்டு பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது குளம் போல தேங்கி இருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் பேருந்து நிலையம் மற்றும் அரசு போக்குவரத்து கழக பணிமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் போன்ற இடங்கள்ல இந்த மழை நீரானது குளம் போல் தேங்கி இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள், செவிலியர் உள்ளிட்டோர் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சாலைகள்ல இந்த மழை நீரானது தேங்கி நிற்பதால வாகன ஓட்டிகள் கடும் அவதியாக செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் நகர் பல்வேறு பகுதிகளில், அதாவது தாழ்வான பகுதிகளில் இந்த மழை நீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. இளங்கோடிகள் தெரு, வண்டிக்கார தெரு, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை நீர் தேங்கி இருக்கிறது. தற்போது வரை இந்த மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதுவரை பள்ளிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்காமல் மாவட்ட நிர்வாகமானது இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சோனிமுத்தன். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.